ஆனா உண்மையிலே பெண்ணா சார்ந்து வாழுகிறவள்? ஆண் தான் சார்ந்து வாழ்றவன். ஆனா காலங்காலமா ஆண் என்பவன் தனித்து நிற்கிறவன், பெண் என்பவள் சார்ந்து வாழ்கிறவன் சொல்றான். இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு ஆண் நண்பர்கள் இருக்கலாம், அண்ணன் தம்பிங்க இருக்கலாம், தோழன்கள் இருக்கலாம், காதலன்களும் இருக்கலாம். நீங்களே யோசிச்சுக்கோங்க, உங்க வீட்டை வச்சு ஒரு பொம்பளை பிள்ளை 2 வயசுல பேசிடும், ஆம்பளை பிள்ளை பேச 3 வயசாகும். 3 வயசுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை தனக்கான சின்ன சின்ன வேலைகளை தானே பார்த்துக்கும். ஆனா உங்க அண்ணங்காரன் 6 வயசுல பாத்ரூம் போயிட்டு வந்து வெளியில இருந்து கழுவி விடுமாமா. ஆனா நான் டிகிரேட் பண்றதுக்காக சொல்ல, ஆணுடைய டிசைன் அப்படி. ஆணை ஒரு நாளும் நான் குறைச்சு சொல்ல மாட்டேன். ஆண் உலகமும் பெண் உலகம் ஒன்று கொண்டு எதிராக நிற்பதே உலகத்தின் ஆகப்பெரிய அரசியல். அது செய்யவே கூடாது. ஆண் உங்களுக்கு தான் இங்க இருக்கா. பெண் எப்படி ஆணுக்காக இருக்கிறாளோ அதே போல ஆண் பெண்ணுக்காக இருக்கிறான். ஆணும் பெண்ணும் எதிரி இல்ல. முதல்ல அதுல இருந்து நீங்க வெளியில வந்து, இது 2 வேற வேற டிசைன், அவ்வளவு மட்டும்தான். ஆண் ஒரு சக்தி, பெண் ஒரு சக்தி. கம்பேர்லாம் பண்ணாதீங்க. சில விஷயம் ஆணால முடியாது, சில விஷயம் பெண்ணால முடியாது. சில விஷயம் ஆணால முடியும், சில விஷயம் பெண்ணால முடியும். இவனால முடியாது அவங்களும், அவனால முடியாது இவங்களும் சேர்ந்து இருந்துட்டா வாழ்க்கை நல்லா இருக்கு. 2 பேர் எதிரியெல்லாம் ஒண்ணு கிடையாது. ரைட்டு தானே? அப்ப 3 வயசுல ஒரு ஆண் பிள்ளை சில விஷயம் செய்யவே செய்யாது. சிறு வயதுல இருந்து அம்மாவின் அனுசரணையில தான் பையன் வளருவான். ஆண் பிள்ளைகளை தான் அம்மாக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எதிர்காலத்துல இந்த பெண் பிள்ளைகள் நம்மளை காப்பாத்துமா இல்லையா அம்மாக்களுக்கு சந்தேகம் இன்னும் இருக்கு. இந்த சந்தேகம் இருக்கிறவங்க எப்படி ஆண் பிள்ளையை தான் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நம்பிக்கையை மாற்ற வேண்டிய பொறுப்பு தான் உங்க கையில இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இதுக்கு ஆம்பளைங்களா கூட வர மாட்டீங்களா? வருவோம். ஒரு வீட்டுல ஒரு அண்ணங்கார நிப்பா, சும்மா விடுமா நான் பாத்துக்கிறேன்னு கொண்டாந்து விட்டுட்டு போலவங்க ஸ்போர்ட்ஸ் மீட்ல இல்லைன்னு சொல்லுங்க மனசார. ஸ்போர்ட்ஸ் மீட்ல ஒரு அண்ணங்காரன் கூட கொண்டாந்து விட்டு வரல. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க மேட்ச் ஆடையில கூடவே நிக்கல. உங்களுக்கு பிரச்சனைங்க உங்களுக்கே தெரியாம ஏரியால பசங்களை கூட்டிட்டு போய் அடிச்சு தூக்கல செய்யல செய்யறான்ல. அவர் எப்படி ஆம்பளை பசங்களை குறை சொல்லுவீங்க? எப்படி ஆம்பளை பசங்க கெட்டவன்னு சொல்லுவீங்க? எல்லா இடத்துலயும் கெட்டவன் இருக்கான். ஆண்லையும் கெட்டவன் இருக்கான், பெண்லையும் கெட்டவன் இருக்கான். மனுஷன்ல நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். ஆனா நாம முதல்ல புரிஞ்சுக்கிறோம் நாம யாரு. ரைட்டா? 7 வயசு வரைக்கும் ஆண் பிள்ளை வீட்டுக்குள்ள பெரிய வேலைகளே பார்க்க மாட்டான். உட்காந்து சாப்பிடலாம், உட்காந்து இட்லியை தொட்டு மிளகாப்பொடியோட வாயில வச்சவொடனே விக்குன பிறகுதான் தண்ணி அப்படிமா. ஆனா பெண் பிள்ளைக்கு 3 வயசுலயே சொல்லி கொடுத்துருவாங்க, சாப்பிட உட்காரல தண்ணியோட எடுத்துக்கிட்டு உட்காருன்னு. ஆண் பிள்ளை தான் ரொம்ப டிபெண்டா வளருவான். அத்தைங்க எல்லாம் உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை விட உங்க அண்ணனுக்கோ உங்க தம்பிக்கோ தான் பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட பொண்ணே இருக்காது, மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த பையனோட முகத்துல உங்க அப்பாவுடைய முகம் இருக்கும், அது அண்ணனின் முகம், தந்தையின் முகம். அப்ப அத்தைக்காரிங்க எல்லாருமே ஆண் பிள்ளைகளை தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. சோ சிறு வயதில் அம்மாவின் அனுசரணை, அக்காவின் அனுசரணை, அத்தையின் அனுசரணை. எதிர் வீட்டுல ஒரு அக்கா சின்ன வயசுல தூக்கி வளர்த்துருக்கு, டியூஷன் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த அக்கா செலவுக்கு காசு கொடுக்கும். இங்க வீட்டுல காசு கொடுக்கணும், அந்த அக்கா போய் அழுது நிப்பான். அது 100 ரூபாய் காசு கொடுத்து அப்பாட்ட சொல்லாதரா தம்பின்னு சொல்லி அனுப்பி வைக்கும். அதற்கு பிறகு தோழிகளின் அனுசரணை. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்லாம் ஒரு பய ப்ராஜெக்ட் எழுத மாட்டான். எல்லாமே படம் வரைந்து பாகங்களை குறியெல்லாம் பொண்ணுங்க தான் எழுதி கொடுக்கும். சரிதானே? ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஒரு பெஸ்டியா இருந்துட்டா அவங்க கூட சேராத, இவங்க கூட போகாத, வண்டியில வேகமா போகாத, வீட்டுக்கு சீக்கிரமா போ, சனிக்கிழமை சாயந்தரம் ஊர் சுத்தாத, வீட்டுல அடைஞ்சு கிட, நான் உனக்கு போன் பண்ணுவேன் தூங்கிட்டியா நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கக்கூடியது ஒரு பெண் தான். பெண் தான் அவனை வழி நடத்துவா. அதுக்கப்புறம் கட்டுனீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு தோழியோ ஒரு காதலியோ கிடைச்சிட்டா அவ வழி நடத்துவா, அவ பாத்துப்பா. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டான்னா போதும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்துக்கும். அதனாலதான் கல்யாண மேடையெல்லாம் நம்ம வீட்டுல எல்லாம் கவனிச்சு பாருங்க. எல்லாம் முடிஞ்சு மேடையில ஆணும் பெண்ணு மட்டும் நிற்கிறப்ப அந்த பொண்ணோட அம்மா அந்த பையனோட அம்மா மேடையில ஏறி இந்த பரிசெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு போய் மருமக கையை பிடிச்சி சொல்லுவாங்க, இந்தாப்பா இது வரைக்கும் நான் பாத்துக்கிட்டேன், இனிமே நீ பாத்துக்க. அர்த்தம் என்ன? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நான் பாத்துக்கிட்டேன் இது வரைக்கும், இனிமே நீ பாத்துக்க. அதுக்கு பிறகு மனைவி பார்த்துப்பான், நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சுப்பான், அவளை சார்ந்து வாழ்வான். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்துட்டான்னா ராசா. பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கே வெளியில துண்டோட நிக்கும், அப்பா சீக்கிரம் வாப்பா அப்படின்னு கூடவே வரும். சாவி எடுத்து கொடுக்கும், கூட ஃப்ரெண்டா இருக்கும், பேசிக்கிட்டே வரும், 1008 அப்பா போடும். இந்த உலகமே உங்களுக்கு ஒரு பெண்ணுன்னு மாறும். அந்த அடுத்து மகளை சார்ந்து வாழ்வீங்க. கடைசி வரைக்கும் ஆண் ஒரு பெண்ணைத்தான் சார்ந்து வாழ்றான். ஆனா அவனைதான் நம்ம இண்டிபெண்டன்ட்னு சொல்றோம். பூஜபல பராக்கிரமசாலி, கிரீடத்தோடு பிறந்தவன் அப்படிங்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி உண்மையை சொல்றதுக்காக எவன்லாம் கோயில்ல காசை வெட்டி போட போறானா எனக்கு தெரியல. ஆனா சொல்லித்தானே ஆகணும். நீங்களே அப்படித்தானே நம்புறீங்க, நான் டிபெண்டன்ட் தானே நம்புறீங்க, நான் ஒரு ஆணை சார்ந்து வாழ்வதா தானே நம்புறீங்க. நீங்க உங்க வீட்டுல போய் செக் பண்ணி பாருங்க, நான் சொன்னது சரியா தப்பான்னு உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும். நம்முடைய வீடுகளில் கவனிச்சு பாருங்க, ஆண் சார்பு வாழ்க்கை வாழுகிறவனா பெண் சார்பு வாழ்க்கை வாழுகிறவளா அப்படின்னு. ஒரு பாட்டி செத்து போச்சுன்னா தாத்தா 3 வருஷத்துக்கு மேல தாங்க மாட்டார், செத்து போயிடுவார். கவனிச்சிருக்கீங்களா? உங்க வீடுகளில் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்க. அது வரைக்கும் அவருக்கு தெரியவே தெரியாது. ஒரு பெண்ணோட அனுசரணையில தான் நான் வாழ்ந்திருக்கேனே தெரியாது. பெண் சொல்லக்கூட மாட்டா, டே நீ அனுசரணையில தான்டா இருக்கேன்னு கூட சொல்ல மாட்டான்.
அந்த பேரன்பு பெருவெள்ளத்துல வாழ்ந்தவனுக்கு அவனுக்கு எல்லாமே அவனால் நடக்குது நினைச்சுக்கிட்டு இருப்பான். திரும்பி நின்னா தண்ணி கிடைக்கும், திரும்பி நின்னா டீ கிடைக்கும். அவர் இருந்தா அப்படின்னு கூப்பிடறப்ப எதுக்காக கூப்பிடறாரு அந்த பெண் புரிஞ்சுப்பா. நல்லது கெட்டது அவ பார்த்துப்பா. அவளுக்காகவே அந்த ஆணுக்காகவே வாழ்வான். அப்பதான் அவ இல்லாத பிறகுதான் தெரியும் என் வாழ்க்கை அவள் இல்லாமல் ஒன்றுமே இல்லை, அவளை சார்ந்தான் என் வாழ்க்கை இவ்வளவு நாளாக இருந்திருக்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப நொந்து போயிருவான். அப்பதான் ஏக்கம் வரும், கில்ட்டி கான்சியஸ் இருக்கும், சாரி கேட்கணும்னு தோணும். ஆனா அந்த பொண்டாட்டி உசுரோடு இருக்காது, பாட்டி செத்து இருக்கும். வைரமுத்து சொன்ன மாதிரி என்னைக்கு என் பொண்டாட்டி என்ன விட்டு போனாலும் அன்னைக்கே எம்படுக்க தென்னைக்கு வந்துருச்சு அப்படிமா. தென்னைக்கு வந்துருவான் ஆம்பளை, எதுவுமே பிடிக்காது. நீங்க வேணா உங்க வீட்டுல செத்து போன தாத்தாக்கெல்லாம் கணக்கு எடுத்து பாருங்க. வீட்டுல போய் அம்மாட்ட அப்பாட்ட கேளுங்க, 3 வருஷம் தாத்தா செத்துருவார். ஆனா கல்யாண வயசுல ஒரு பொண்ணு நிக்கல, பையன் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு 55-60 வயசுல அந்த வீட்டோட அப்பா தாத்தா இறந்து போவார். ஒத்த பொம்பளையான்னு உலகமே பார்க்காத அந்த பாட்டி இட்லி கடை போட்டு இருக்க சொத்துல பாதியை வித்து விவசாயத்துக்கு இறங்கி வேலை பார்க்கறவன் யாரு என்னன்னு தெரியாதப்ப ஆம்பளை மாதிரி பேங்குக்கு போய் வரிசையில இருந்து லோன் போட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பையனை கரை சேர்த்து பேரம்பெத்தி கையில எடுத்துட்டு தான் சாவா. அதான் பொம்பளை, ரைட்? சாகாது அந்த பாட்டி. பொம்பளைக்கு உசுர கையில பிடிச்சு வைக்கிற தெம்பு இருக்கு. அவ இண்டிபெண்டா, ஆண் இண்டிபெண்டா? உசுரையே கையில பிடிச்சு வைக்கிற கெப்பாசிட்டி ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. அவளை இந்த சமூகம் டிபெண்டன்ட்னு சொல்லுது. 3 வருஷம் கூட பொம்பளை துணை இல்லாம வாழ முடியாத ஒரு ஆணை இந்த சமூகம் இண்டிபெண்டன்ட்னு சொல்லுது. நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு நடுவுல ஆம்பளை கெட்டவேங்கிறீங்க. இத வந்து சொல்றவன் யாரு? இத வந்து சொல்றவன் யாரு? நான் தானே. அப்ப யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர் ஃபர்ஸ்ட். நீங்கள் சாமி இல்ல, பூதம் இல்ல, பூ இல்ல, மலர் இல்ல, காற்று இல்ல, நிலவில் அவுமன் நிஜவுமன். தட்ஸ் இட். பெண் என்பவள் பெண் தான், அவ்வளவு மட்டும்தான். அதுவே பெரிய பேரு தான், அதுவே பெரிய பேரு தான்.